இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். அது இப்படி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கறி சேர்த்திங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்திங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க மல்லித்தூள். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. வெறும் மிளகாய்த்தூள். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதில் பாதி போட்டுக்குங்க. நீ கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. அதிகமாக வேண்டாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நீ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுங்க. நம்ம விட்டால் கசகசன்னு வந்து போயிடு. ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுங்க. மட்டன் 5 விசில் விட்டு விசில் அடங்கிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குது. நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப கசகசன்னு வேகக்கூடாது. இது எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு பொடி வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, கொஞ்சம் கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு வடச்சட்டி வச்சு சும்மா ட்ரையாக வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாத வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். ரசியை வச்சா தீஞ்சு போயிரு. எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் சும்மா ட்ரையாக வறுத்து பவுடராக அரைச்சிக்கலாம். நீ எடுத்து ஒரு பிளேட்டில் ஒட்டி வச்சிடலாம். நீ ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். நீ மட்டனை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற தேவையான பொருள் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு வட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10-20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, தேவையான எண்ணெய் தாளிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வடச்சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, இது ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது பொரிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசமாக வதக்கிங்க. இஞ்சி பூண்டு போட்டு ஒரு கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுக்கு பச்சை வாசமாக வதங்கிட்டு
இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனமாக வதக்கியாச்சு. நீ கறி சேர்த்துக்கலாம். ஒரு கறி விசில் போய் இப்படி எடுத்து வச்சது கறி மட்டும் இப்படி எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம். கறி மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். எல்லா கறியும் போட்டாச்சு. குக்கர்லேருந்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அது மாதிரி நல்லா பொருவிட்டு மட்டனை போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிங்க. நல்லா உருளை வரைக்கும் நல்லா உருளிச்சு இந்த கறி வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிக்கு உப்பு சேர்த்திக்கிறோம். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொதிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு ஊற்றி 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நீ அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சு அரைச்சதை இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு பொடி போட்டு கொதிச்சு எண்ணெய் விரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா குழம்பு கெட்டியாகிடுச்சு. நீ இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக தூவி போது நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி இறக்குனிங்கன்னா செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த அளவில் செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.